ஒன்னதான்டா என்ன காதுக்கு கதை சொல்லிட்டு போய் மாதிரி போய்கிட்டே இருக்கான். இங்க பாருங்க கண்ணு. அடா அடா அடாடா இது போதுங்க. மொட்டை உன் மண்டையில தபால வாசிக்கிறேன் பாரு. தக்க சிக்க தக்க சிக்க தக்க சிக்க தக்க தூம் தக்க சிக்க தக்க. ஐயோ கழுவி. எங்க இருக்கோம்? இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு. எங்க பார்த்திருப்பேன்? அங்க பாருங்க மொட்டைய. அப்ப இது கிராணி வீடா? பக்கத்துல கிராணி இருக்குது. ஆளே மொட்டை சுட்ட. நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஓஹோ, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீதான எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? நீ இந்த கோட்டை தாண்டி உள்ள வா. அந்த புரட்டி பயலால உள்ள வர முடியாது. வந்தா உயிரோட திரும்ப முடியாது. பாரு இந்த வயசான ரெண்டு கட்டை நம்மள மிரட்டுதா? அடே மொட்டையா, என்ன மிரட்டன உன் மொட்டை மண்டையில தபால்ல வாசிக்கல. என் பேர் லவ்லி பாசே இல்லடா. கிளவி அதே மாதிரி உன் பொக்க பள்ளி உடைக்கிறனால என்னால என் கையை கட்டி போட்டு என்ன அடிச்சிங்க. இனிமே முடியாதா? இனிமே நான் தான் ரெண்டு பேர்த்து மூஞ்சி உடைக்க போறேன். உங்க ரெண்டு பேர் அந்த கோட்டை தாண்டி வர முடியாது. ஆனா என்னால வர முடியும். அதுவும் எந்த மோட்ல போலாம்? ஈஸிலே போவோம். அதான் ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே, கிராணி கரண்ட் ஃபார் ரெண்டு பேர்த்தையும் உள்ள வச்சு பழக்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு விஸ்வல் ரியாலிட்டி. கிளவி வீடு மம்மே உள்ள வந்தாச்சு. இது வரைக்கும் கிராணி வீட்டுல எப்படிலாம் விளையாண்டுருப்போம். இன்னைக்கு ரியலாவே விளையாட போறோம். அங்க பாருங்க மேல கிளவி வீட்டுல எங்கேயோ கரண்ட் ஷாக் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பெட்டு இருக்கு. இது கடியில மறைய முடியுமா? அடா அடாடா, பெட்டு கடியிலாம் மறைய முடியுதுடா. எல்லாமே ரியலா இருக்கு. கிராணி வேற அப்பப்போ மூஞ்ச பக்கத்துல வந்து வச்சுக்கிட்டு கத்தி பயன்படுத்தும். அப்படிலாம் பயன்படுத்துச்சுன்னா பயந்துருவோம். இங்க ஒரு டோர் இருக்குங்க. வெளியே யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை போல. நம்மளே திறந்து பார்த்துருவோம். கிராணி கிராண்ட்பா ரெண்டு பேர்த்தையுமே ஆளை காணோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெட்டி இருக்கு. இதை எடுக்க முடியுமா? கையிலலாம் எடுக்க முடியாது போல. ஆனால் கண்டிப்பாக கிளவி இதுக்குள்ளே எதையாவது மறைச்சி வச்சிருக்கோம். அதை எடுக்கணும்னா நமக்கு க்ரோபர் வேணும். இங்கே ஒரு ரூம் இருக்கு. இதுதான் டார்ச்சர் ரூம். நம்ம மட்டும் அந்த கிளவிக்கிட்ட மாட்டணும். இதுக்குள்ளே தூக்கி வச்சு எங்கே பாருங்க சைடில் முள்ளாக இருக்குது. இந்த பட்டனை கொடுத்தா போதும், அது க்ளோஸ் ஆயிரும். அப்படியே உள்ளே வச்சு நம்மளை அப்படியே குத்தி குடலை உருவிடும். நரகத்தில் கொடுக்க வேண்டிய டார்ச்சர்லாம் கிராணி இந்த வீட்லேயே கொடுக்குது. அதான் இது மோசமான கிளவி. இங்கே ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நானும் தைரியமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கணுமே. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி மேலே ஏறி போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் சொட்டை வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை கீழே இறங்கி வருமோ? இருங்க எட்டி பார்ப்போம். இங்கதான் வருது. பாத்துருச்சுடா, பாத்துருச்சு, நம்மள பாத்துருச்சு. ஐயோ, இனிமே கிளவி நம்மள விடாதே. கிளவி ஐயோ வருது. இல்லை பொறுக்கி பயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்ப. உள்ள வந்துட்டு இல்ல. இன்னைக்கு உன் கைய கால உடைச்சு சூப்பு வச்சு குடிக்கல. நான் கிராணியே இல்லடா. ஐயோ, இந்த கிளவி விடாது போலயே. பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை எப்படியும் மேலே ஏறி வந்தாச்சு. கிளவி இப்ப நீ மேலே ஏறி வரதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடுவேன். பாய் பாய். ஐயோ இவனா? ஐயோ பக்கத்துல வந்துட்டான். அடே மொட்டையா, சொல்லிட்டு வர மாட்டேடா. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறேன். கிராணியும் கிராண்ட்பாவும் பிளான் பண்ணி நம்மள பிடிக்க பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் அசர மாட்டான்டா அந்த லவ்லி பஸ். பின்னாடி வரானா? வரானே வரானே. வயசான காலத்துல நடக்க முடியாம கையில ஒரு தடியை வச்சுட்டு இப்படி வேக வேகமா நடந்து வரதுக்கு கம்முன்னு போய் படுத்து தூங்க வேண்டியதா மொட்டத்திலையா? நம்ம சொன்னது கேட்டுருச்சோ? ஆளை காணோம். ஐயோ வரான். இன்னைக்கு நம்மள விட மாட்டான் போலயே. மொட்டையா, நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப ஏன்னா தோத்துறேன். அங்க பாரு, உன்னோட கையில இருக்க தடி மட்டும் தனியா இருக்குது. அப்படியே திரும்பி போடா சீக்கிரம். எவ்வளவு நேரம் நீங்க மறைஞ்சிருக்கேன். இங்க அடி ஏதாவது இருக்குமா? இங்க கண்ணெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம நேரத்துக்கு எதுவுமே இல்லை. இன்னும் மேல ஒரு சத்தமும் கேட்கல. போயிட்டானோ? அவன் கையில வச்சிருந்த குச்சி கூட தெரியல. ஆனா வெளியே போய் பார்க்கும்போது சைட்ல மறைஞ்சிருந்து நம்மள சின்ன கேத்தரி டபுள் எட்டி பார்ப்போம். இது வேற எட்ட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். டோர் ஓப்பன்ல தாங்க இருக்கு. அப்ப அவன் போயிட்டான் தான் நினைக்கிறேன். போயிட்டானா? அப்பா போயிட்டான்டா. குத்திருப்பேன். ஆனா கையை வச்சாலும் அவனுக்கு வலிக்காது. அவன் நம்மள அடிச்சு போட்டுவான். சீக்கிரம் கண்ணை கண்டுபிடிக்கணும். கண்ணை மட்டும் கண்டுபிடிச்சேன். அவன் எப்படி நம்மள தோத்தணும் அதே மாதிரி தோரட்டே அவனை சுட்டு தரல. நான் லவ்லி பாஸே கிடையாதுடா. இது என்ன ரூம்? பாத்ரூம். இங்க எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்க ஏதோ மின்னுதே. அச்சோ, கீழே விழுந்து சவுண்டு கேட்டுருச்சு. கிராண்டி வேற வரும். இது அந்த போட் இன்ஜினுக்கு வர ஒரு பார்ட்டு தானே. இது நமக்கு தேவைப்படுங்க. இப்ப கிளவி வேற நம்ம கீழே போட்ட சவுண்டை கேட்டு வருவோங்க. அதனால இந்த பாத்ரூமுக்குள்ள இந்த சவருக்கு கீழே போய் மறைஞ்சிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலையோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னிங்கான மாரல் கேம்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வெளியே போய்
பக்கி பையல இங்கதான் இருக்கியா? கிளவி பக்கத்துல வந்து என் கையில இருக்கிறத வச்சு உன் மட்டையை பொழுதுருவேன். இன்னும் ஒண்ணுமே ஆகல. இவ்வளவு நேரம் அந்த மொட்டையும் துரத்துனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா இப்ப இந்த கிளவி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இது எங்க ஏரியால உன்னால எங்க போய் தப்பிக்கவே முடியாதுடா. இங்க பாருங்க கிராணியோட ஒரு மோசமான போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம மேலே ஏறி போவோம். உச்சோ மொட்டைய ஓஹோ மாட்டலடா. மேலே ஏறி போலான்னு பார்த்தா அந்த மொட்டை மண்டைய கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிராணி வருது. மேலே கீழே எங்கேயும் போக முடியாது. வேற வழி அண்டர் கிரவுண்ட்ல இறங்கிட வேண்டியது. கிராண்ட்பா வேகமா போய் அவளை புடிங்க. அவன் கை காலை வெட்டி சூப் வச்சு குடிக்கணும். என்கிட்ட இருக்கிறதே இந்த 2 கை தான்டா. இதையும் வெட்டி சூப்பு வச்சு குடிக்கணும்னு பிளான் பண்றாங்களே. சரி இங்க இருந்து மறைஞ்சிருந்து பார்ப்போம். இங்க கிராணி கிராண்ட்பா 2 பேரும் வந்தாங்க. ஆளை காணோம். அதோ போறாங்க பாருங்க. அதோ மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்பாடா நம்மள மறந்துட்டு மேலே ஏறி போறாங்க. போங்க போங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஞாபக மருதி இருக்குங்கிறது நமக்கு நல்லதா போச்சு. எந்த அளவுக்கு ஞாபக மருதினா இவ்வளவு நேரம் நம்மள கீழே துரத்திட்டு வந்தாங்க. கீழே வந்துட்டு எதுக்கு வந்தோம் தெரியாம மறுபடியும் மேலே ஏறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஞாபக மருதி அவங்க 2 பேரும். இங்க பாருங்க கிராணி டிராப் வச்சுட்டு போயிருக்கு. எதை மறந்தாலும் அந்த கிளவி இதை மறக்காது போல. சரி பரவாயில்ல. அதோட ஞாபக மருதி தான் நமக்கு பிளஸ். அதை வச்சே எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். மேலே யாராவது இருக்காங்களா எட்டி பார்ப்போம். யாரும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஏதாவது ஒரு கன்னை கண்டுபிடிக்கணுங்க. அப்போதான் இந்த கிராணி கிராண்ட் ஃபாவன் நம்மளால சமாளிக்க முடியும். இல்லைன்னா இப்படியே பயந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. யாரும் ஃபுல்லாக மேலே ஏறி போகணும். மறுபடியும் முன்ன மாதிரி கிராண்ட் ஃபாதர் வந்துட போகிறோம். நல்ல வேலை யாரும் இல்லை. இங்கே பாருங்க கன்னுக்கு நேமோ இருக்கு. கன்னே இருக்கு. ஸ்டன் கன் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இனிமே கிராணி கிராண்ட் யார் வந்தாலும் சுட்டு தரலாம். அதுக்கு இந்த கேமோ ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் அவங்க 2 பேர்த்தையும் சுட முடியும். இங்க யாரையுமே காணோம். இவ்வளவு நேரம் துரத்துனீங்களா? இப்ப வாங்க வந்து பாரு அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட வரலையா? நம்ம அவங்கள தேடி போவோம். அதோ வருது பாருங்க கிராணி. இங்கதான் இருக்கியா நீ? உன்ன வச்சுக்கோ. என்ன ஜாலியா இருக்கா? ஒரு விக்கெட்டை சாச்சாச்சு. ஆமா இந்நேரத்துக்கு இன்னொரு விக்கெட் வந்திருக்கணுமே. இந்த கிராணி அடிச்சதுக்கு மொட்டையை வந்திருக்கணும். டே மொட்டையா எங்கடா இருக்க? ஐசியூவா? வாடா வாடா வாடா. உன்னை இன்னைக்கு ஐசியூக்கு போக வைக்கிறேன்டா. என்ன போட அவ்வளவுதான். 2 விக்கெட்டையும் காலி பண்ணியாச்சு. கிராண்ட்பா கழுத்துல பாருங்களேன் செக்யூரிட்டி ரூம் கீ மாட்டிருக்கான். அதுக்கு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். டே மொட்டை ஆடாம அசையாம இருறா. அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்க செக்யூரிட்டி ரூமோட கீ எடுத்தாச்சு. பாருங்க அவன் மண்டைய நல்லா பானை மாதிரி இருக்கு. இதுல தபாலா வாசிப்போமா? தக்கச்சிக்க தக்கத்தோம் தக்கச்சிக்க தக்கத்தோம் தக்கச்சிக்க தக்கத்தோம் தோம் தோம் தோம். இவன் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஓகே இந்த கீ எடுத்துக்குவோம். ஏடா மொட்டையா இந்த கீயை கழுத்துல கட்டினது பதிலாக ஓட்ட வாய்க்குள்ள வச்சிருந்தா கூட என்னால எடுக்க முடியாம இருந்திருக்கும்டா. அங்க பாருங்க கிராணிய பப்பர பேனு கிடக்குது. என்ன கிளவி அந்த துரத்து நீங்க 2 பேரும் உன் மண்டையில முடியல இல்லைன்னா மூளையும் இல்லையா? அட்டேங்க அப்பா என்னடா வாய் இது இவ்வளவு கொடூரமா இருக்கு. பல்லு வலிக்கு பல வருஷம் இருக்கும் போல. அது வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்குமான்னு பார்த்தா பயமா இருக்குது. கையை உள்ள விட்டு கடிச்சு பிடிச்சுனா. ஓகே நமக்கு செக்யூரிட்டி ரூமோட கீ கிடைச்சிருக்கு. இந்த மொட்டை மண்டையன் கிராண்ட் ஃபாவ் அடிச்சதுக்கு இந்த கீயாவது கிடைச்சிச்சே. சரி ஓகே இங்க பாருங்க கிராணியவே எனக்கு பிடிக்காது. கிராணியோட போட்டோ வேற அங்கங்க மாட்டி வச்சிருக்கானுங்க. அதையும் தள்ளி விட்டுருவோம். ஆமா இப்போ இந்த செக்யூரிட்டி கீயை வச்சு எதை ஓபன் பண்றது? ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை ரொம்ப மாதம் ரொம்ப வருஷ கணக்கில் ஆயிடுச்சு இந்த கிராண்டி 2 விளையாண்டு நம்ம. இப்போ அதோ இருக்கு பாருங்க செக்யூரிட்டி ரூம். இதை வச்சு இந்த ரூம் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த ரூம் மொட்டையினால மட்டும் தான் திறக்க முடியும். அதனால தான் அவன் கழுத்திலே வந்து இந்த கீயை மாட்டிக்கிட்டே இருப்பான். இந்த ரூமுக்குள்ள வந்து என்ன பண்ணுவான்னு கேக்குறீங்களா? இந்த வீட்டுக்குள்ள நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்கான். நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி கேமரா ஒன்னா கொடுத்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம எங்க இருக்கோம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறான் அவன். இந்த சிசிடிவி கேமரா மூலியமா நமக்கு தேவையான பொருள் மாதிரி ஏதாவது இதில் மாட்டுமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி இந்த ட்ரால் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கீ இருக்கு. என்ன கீ? போட் கீ. ஆனா நம்ம கையில அந்த கீ மாட்ட மாட்டேங்குது. என்னடா அது கொடுமை. வந்துரே எஸ் எடுத்தாச்சு. உருப்படியான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க ஏணி இருக்கு. இது வழியா மேலே ஏறலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கீயை கொண்டு போய் போட்டு கிட்ட வச்சிருந்தோம். அச்சோ கிரானிய மாட்டிக்கிட்டடா. கிளவி இப்பதானே உன்னை நான் சுட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏந்திரிச்சிட்டேன். என்னடா இது ஈஸி மோட்ல வந்தாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஹே கிரானி கோவப்படாத. எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். செல்லம் விட்டு செல்லம். எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு உயிரோட ஒருத்தன் தப்பிக்க முடியுமான்னு விட மாட்டேன்டா உன்னை. கிரானி ப்ளீஸ் என்கிட்ட இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன். கிராண்ட்பா சுத்தி வந்து புடிங்க அவனை. ஐயோ கிளவி கிளவனும் ஒன்று சேர்ந்து நம்மளை பிடிக்க பிளான் பண்றாங்களா? இவங்க கிட்ட மாட்டணும். அவ்வளவுதான். நம்ம இங்க ஒரு ஏணி இருக்கு. இது வழியா மேலே ஏறி போயிடலாம். கிராணியால மேலெல்லாம் ஏறி வர முடியாது. ஏன்னா அதுவே ஒரு முட்டி வழி வந்த கிளவி. மேலே ஏறி வர்றது அளவுக்குலாம் அதுக்கு தெம்பு இல்ல. கிராணி வேர் ஆர் யூ? கம் அண்ட் கேட்ச் மீ. கிராணியால மேலே ஏறி வர முடியாதுன்னு அதுக்கே தெரிஞ்சு போச்சு போல. அதான் இந்த பக்கமே வரல. அது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இது வழியாவே இறங்கலாம். ஆனா ஒருவேளை இறங்கும் போது கிராணி கீழே நின்னுச்சுன்னா அது வழுக்க மண்டமேலே விழுந்துருவோம். இங்க ஒரு ஹேண்ட் பில்ட் இருக்கு. பட் இது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்றதுக்கு இது ஒரே ஒரு பொருள் தான் கிடைச்சிருக்கு. இதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓ வெளியே வந்துட்டோமா? ஆனால் இங்கே பாருங்க சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கு. இதை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லைன்னா அப்படி இந்த வீட்டை விட்டு எகிரி குதிச்சு வெளியே போயிருக்கலாம். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிற்குமே. எங்கடா இங்கிருந்து ஹெலிகாப்டர் காணா? ஆடா பாவிங்களா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஹெலிகாப்டரே காணாமே. வேற வழி இல்லை. இன்னைக்கு நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும் போல. ஏன்னா ஆல்ரெடி போட் எஸ்கேப்புக்கு தேவையான 2 பொருள் கிடைச்சிருச்சு நமக்கு. இங்கே பாருங்க நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. விழுந்தோம் நேரம் கீழே போய் விழுந்துருவோம். கீழே கிராண்ட் ஃபா யாராவது இருக்காங்களா?
யாரும் இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் கீழே விழுந்து நம்ம கை கால் உடைக்கிறதுக்கு பதிலா இங்க இருந்து வேகமா போய் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவோம். 1 2 3 அச்சோ போச்சுடா. மிஸ் ஆயிருச்சு. நல்ல வேளை பெரிய அடிலாம் இல்ல. என்னடா மேல சத்தம்? ஐயோ கிராணி வருது. இந்த கிளவி வேற. இங்க ஒரு பெட் இருக்கு, இதுக்கு அடியில மறைஞ்சுக்க வேண்டியதான். ஓகே கிராணி இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போற வரைக்கும் இங்கே மறைஞ்சிருப்போம். இன்னைக்கு ஈஸி மோட ஹார்ட் மோட் மாதிரி இருக்கு. கிராணி ஆளை காணோம். ஒருவேளை அப்படியே திரும்பி போயிருச்சா? சரி வெளியே போவோம். ஐயோ கிராணி இங்க தான் இருக்கு. பார்த்துருச்சோ? இல்ல பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது நம்ம பக்கம் வராம நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கு. சரி நம்ம வெளியே போவோம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது? நம்ம போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனா வெளியே கிராணி கிராண்ட் இருக்காங்களான்னு பார்த்துட்டு போவோம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடம் கிளியரா இருக்கு. ஆல் கிளியர். கிராணி இன்னும் இங்கதான் இருக்கே. நீ இங்க ஒரு கப்போர்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். அப்பாடா எப்படியே சேஃபாக வந்து மறைஞ்சாச்சு. இருங்க எட்டி பார்ப்போம் வெளியே இருக்கான்னு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் போல. அதுக்கு தான். இது என்ன அது? ஓ பெட்டியா? பார்க்க சவ பெட்டி மாதிரியே இருக்கு. கிராணி நம்மளை குளி தோண்டி புதைச்சிருமோ? என்ன சிரிக்குது சொன்னதுக்கு செஞ்சிருமோ? இப்போ சைலண்டாக இருக்கு. கிராணி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அதுக்குள்ளே தான் இருந்தேன். கிராணி போயிருக்குன்னு தான் நம்புறேன். ஓகே இந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாரும் இல்லை. கேர வராங்க. ஐயோ மொட்டையா என்னடா அது கொடுமையா இருக்கு. இப்போதான் கிராணி நம்மளை விட்டுச்சு. அதுக்குள்ள மொட்டையும் தர ஆரம்பிச்சிட்டான். அதோ போது பாருங்க கிராணி. கிராணி கீழே தான் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஸ்டன் கன் இங்க தான் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் கண்ணை வச்சு ஃபர்ஸ்ட் மொட்டையும் கதையை முடிக்கணும். எங்க அந்த மொட்டையன்? தோ வராம பாருங்க. வாட்டாக்கி அம்மச்சி வல்லக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சு போட போறேன் பஜ்ஜி. எப்படி இருக்கு? மொட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்துல கிடக்க போறான். டே மொட்டையா நல்லா தூங்குற கண்ணா. ரொம்ப நேரம் தூங்கு, அப்பதான் எனக்கு நல்லது. எங்க அந்த கிராணி? என்ன கீழே இருந்து வரும்னு பார்த்தா மேல இருந்து வருது. என்னோட கிராண்ட் பாவையை அடிச்சிட்டியா நீ? அவனை மட்டும் இல்ல, இப்போ ஒன்னே நான் அடிச்சு சாச்சிட்டேன். 2 பேரும் கனவுல போய் டுவேட் ஆடுங்க. கிராண்ட்பா ஆல்ரெடி டுவேட் மோடுக்கு போயிட்டான் போலயே. டே மொட்டை ஆடாம இரு, இல்லைன்னா சுற்றுவேன் பாத்துக்க. சொன்னா கேட்க மாட்டான் நாட்டுக்கு. அங்க பாருங்க அவன் காலை வச்சு கிராணியோட வழுக்கு மண்டிலே 2 போடு போடுறான். நீ தான் கிராணி அவனுக்கு சப்போர்ட் பண்ற. அவன் உன்னை கண்டுக்கிறதே இல்ல. டே மொட்டை ஆடாம இருந்தாலும் நூசி போட்டுருவேன். சொன்னா கேட்க மாட்டான். இல்ல கண்ணோட ஆமோ கனா வயிற்றுக்குள்ளேயே போயிருச்சா? அது ஒன்றை தாண்டா வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை இங்கே தான் இருக்கு. நான் கூட அவன் வயிற்றுக்குள்ளே போயிருச்சுன்னு நினைச்சேன். சரி ஓகே இப்போ நம்ம போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கண்டுபிடிப்போம். கிச்சனில் முன்னே இது மட்டும் தான் பார்த்தோம், வேற எதையும் பார்க்கல. இதெல்லாம் செக் பண்ணி இருக்கலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகே கீழே இதில் ஏதாவது இருக்குமா? இதுலேயும் ஒன்றுமே இல்லை. சரி பக்கத்தில் இதுலேயும் எதுவுமே இல்லை. என்ன கொடுமை சார் இது. இங்கே க்ரோபார் இருக்கு. எஸ் இது நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. இதை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரேடியோ இருக்கு. ஆனால் இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுது. இன்னைக்கு இங்க வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம். மறுபடியும் கிராணி வந்து நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகி காட்டணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க டிராப் வச்சுட்டு போயிருக்கு கிராணி. இந்த டிராப் உடைக்கலாம். அவ்வளவுதான். நம்ம கையில இருக்க குரோபாரை வச்சு அது மேல போட்டது அந்த டிராப் உடஞ்சிருச்சு. அது உடச்சு வைக்கிறதா நமக்கு நல்லது. எனக்கு தெரியாம நான் போய் காலை அது மேல வச்சுட்டேன்னா நான் அதுல மாட்டிக்குவேன். ஓகே இங்க ஒரு பெட்டி இருக்குங்க. இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓபன் ஆகுது. என்ன இருக்கு உள்ள? கேசலின். எஸ் இதுவும் நம்ம போட் எஸ்கேப்புக்கு தேவை. கேசலின்னா வேற எதுவும் இல்லை, பெட்ரோல் தான். இந்த பெட்ரோலை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் அந்த போட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஆனால் இதில் போகிறது ரிஸ்க் தான். கிராணி கிராண்ட்பா வந்துருவாங்க. இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். இதை ஓப்பன் பண்ணி நம்ம டேரெக்டாக கீழே போய்க்கலாம். சரி வேற ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க வெப்பன் கீ இருக்கு. அடாடாடாடா. ஓகே இந்த கேசலின் கீழே போட்டுக்குவோம், அப்புறமே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வெப்பன் கீ இருக்குல்ல, இந்த கீயை வச்சு நம்ம இன்னொரு ஷார்ட்கட். ஐயோ மொட்டை என்னடா திடுதிப்புட வந்து நிற்கிறேன். அட பாவி சொல்லிட்டு வர மாட்டா. ஐயோ மாட்டிக்கிட்டேன். நீ என்ன கேப்ப தலா கிட்ட? சாக்ஷி அக்கா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் எவ்வளவு கப் டீ குடிச்சீங்கன்னு கேட்பேன். 100 குடிச்சிருப்பாங்களா? அப்போ நீ இன்னும் எனக்கு 99 கப்ஸ் கொடுக்கணும்.